இந்த சிறப்பு வாக்கெடுப்புக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட நீங்க உங்க ஆளு அறநிலைத்துறை அமைச்சர் அந்த ஜாபர்கான் பட்ட அந்த துறைமுகம் தொகுதியில் இருக்க இந்திக்காரன்ட்ட போய் தீபாவளிக்கு இனிப்பு கொடுத்து பண்டிகை மேகே தீபாவளி ஹே இந்த நமக்கு ஓட்டு கர்த்தாக மேகன்னு பேசிக்கிறீங்களே. உங்களை நம்பி நாங்க சவுகார்பேட்டையில் இந்தியில் பேசி வாக்கு கேட்டீர்களா இல்லையா? இந்தியில் சுவரொட்டி ஒட்டி வாக்கு கேட்டீர்களா இல்லையா? அப்புறம் எத்தனை காலத்திற்கு இந்த ஏமாற்று நாடகத்தை நடத்துவீர்கள்? உங்களால் தடுக்க முடியாதா? என்ன சிறப்பு வேண்டி கிடக்கு? செத்தவன் ஓட்டு இருக்கு, எத்தனை வருஷமா வச்சிருக்க எனக்கே தெரியும். பல பேர் வாக்கு இருக்கு, அதை நீ கள்ளத்தனமா பதிவு பண்ற. நேர்மையான வந்தா எடுத்து விட்டுட்டு விடணும்ல. இதுக்கு என்ன சிறப்பு ஒரு கண்காணிப்பு, சிறப்பு ஒரு வாக்குப்பதிவு? அதை ஏன் பிஜேபி இதுல கவனம் செலுத்துது? அவன் எங்கெங்க அதிகாரத்தில் இல்லையோ, கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம், இது மூணுல அவன் தீவிரமா இதை செயல்படுத்த துடிப்பான். ஏன்னா அவன் வாக்காளர், அவனை கொண்டு அங்க குடியமர்த்தி வாக்குரிமை கொடுத்தால் இந்திய திணிச்சா நீ எதிர்த்த, இந்திக்காரனை திணிக்கிறேன் என்ன பண்ற? திமுக என்ன செய்யும்? எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாத போடா, ஆட்சிக்கு வந்துட்டா இந்திக்காரனே வாடா, இந்தாடா பீடா போடுறா போடுறா ஓட்டைன்னு போயிடுவான். இந்தாட புடிடா நோட்டை போடுறா ஓட்டை. இவங்க எதையும் செய்ய மாட்டாங்க. நீ எழுதி வச்சுக்க, என் தலைவர் மேல ஆணையா சொல்றேன், என் தமிழ் மேல ஆணையா சொல்றேன், இத்தனை என் முன்னோர்கள் மேல ஆணையா சொல்றேன். என்னை வெள்ள வச்சு அந்த இடத்துல உட்கார வச்சிரு, அவனே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போறானா இல்லன்னு மட்டும் பாரு. அவன்தான் ஒருத்தன், அது யாருன்னு தெரியும், வலைவெளியில பார்த்திருப்ப. தமிழ் வெல்லும், தமிழ் வெல்லும் அப்படிங்கிறான் இந்திக்காரன் சீமான். ஹே, அவனுக்கு தெரியுது யாருன்னு. தம்பி, நான் விளையாட்டா சொல்றேன்னு நினைக்காத. தமிழ்நாடு நாள்ல உனக்கு ஒரு செய்தி அண்ணன் பதிவு செய்ய நினைக்கிறேன். எச்சரிக்கையாரு. நிலத்தை இழந்து கொண்டிருக்கிற, வளத்தை இழந்து கொண்டிருக்கிற, இனத்தை இழந்துருவ, நிக்க இடம் இருக்காது. எச்சரிச்சுக்க, விழிப்புணர்வு பெற்று விழித்துக்கொள். வழியே கிடையாது. வெறும் வாக்காளராயிருந்து வாக்களித்து என்று செத்துறாத. உன் வாக்கு உன்னை வாழ வைக்கிற கருவியா இருக்கணும். 1500க்கு விக்கிற, அடமான வைக்கிற பொருளா மாத்திராத. தயவு செய்து எச்சரிச்சுக்க. இத்தனை பேர் உயிரிழம் செஞ்சிருக்கான். ஒவ்வொரு உரிமையும் போராடித்தான் பெற்றிருக்கு, தானா எதுவும் கிடைக்கல. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் மிகுந்த விழிப்புணர்வு கவனம் பெற்று எழணும். இந்த தேர்தலை வழக்கமாக வரிசையில் நின்று வாக்கு செலுத்துற ஒரு களமாக நினைத்து விடாதீர்கள். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் எஸ்ஐஆரை தீவிரமாக செயல்படுத்துவார்கள் என்றும், தனது வாக்காளர்களை தமிழகத்தில் பாஜக குடியமர்த்துவதாகவும் சீமான் குற்றம் சாட்டிய காட்சிகளை பார்த்தோம்.